தமிழ்நாடு அரசு 15/3/2025 அன்று வேளாண் வரவு செலவு கணக்கு அறிக்கையை மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்துள்ளதில் மொத்தம் ஒதுக்கீடு 45,661 கோடி ரூபாயாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தொகையில் பல்வேறு வேளாண் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு ஒதுக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக வேளாண் உழவர்களுக்கு 33 நபர்களுக்கு அவர்களுக்கு விருதுகள் வழங்குவதும், சிறுதானிய உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, வேளாண் கடன் தள்ளுபடிக்கு 1,400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருப்பது, அது கடந்த வடகிழக்கு பருவக்காற்றினில் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டுமே ஒதுக்கியுள்ளதாக தகவல் வருகின்றன. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டுறவு சங்கங்களில் பெற்ற அனைத்து வேளாண் கடன்களையும் தமிழ்நாடு அரசு அது தள்ளுபடி செய்ய வேண்டும். வேளாண்மை பெருமக்களினுடைய பாகுபாடு பார்க்காமல் அனைவருக்கும் அந்த வேளாண் கடனை தள்ளுபடி செய்யக்கூடிய அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிட வேண்டும் என்றும், அத்துடன் தூர்வாருவது குறித்து இந்த வரவு செலவு கணக்கிலே எந்தவிதமான அறிவிப்பும் இல்லை. வேளாண் விளைபொருட்களுக்கு கரும்புக்கு ஒரு டன்னுக்கு ஊக்கத்தொகையாக 340 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறைந்தது 500 ரூபாயாக அறிவிக்கப்பட வேண்டும். எல்லா விளைபொருளுக்கும் தமிழ்நாடு அரசு தன்னுடைய விலையை நிர்ணயித்து அறிவித்தால் வேளாண் பெருங்குடி மக்கள் தொடர்ந்து வேளாண்மை செய்வார்கள். அத்துடன் நிலமற்ற விவசாய தொழிலாளர்களுக்கு சில காப்பீடு திட்டங்கள், சில நலத்திட்டங்கள் அறிவித்திருந்தாலும் அவர்கள் விவசாயிகளாக, வேளாண் பெருமக்களாக, நில உடைமையாளராக மாற்றப்படுவதற்காக மொத்த பட்ஜெட்டில் ஒரு 10% ஒதுக்கியிருந்தால் கூட, ஒரு 4,000 கோடி ஒதுக்கியிருந்தால் கூட படிப்படியாக அவர்கள் வேளாண் நில உரிமையாளராக மாறிடுவார்கள். ஆனால் அதற்கான ஆக்கப்பூர்வமான அறிவிப்பு தமிழ்நாடு அரசு வெளியிடாதது மிகவும் வருந்தத்தக்கது. இனி வரும் காலங்களிலாவது அத்தகைய திட்டங்களை தமிழ்நாடு அரசு கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக பட்டியலின மக்களில் 70% 80% பேர் வேளாண் விவசாய நிலங்கள் அற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முதலில் நில உடைமையாளர்களாக்குவதற்கான எந்த விதமான திட்டமும் இல்லை. கடந்த முறை தெலுங்கானாவில் ஆட்சி செய்த சந்திரசேகர அவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் தலா 1,111 நபர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் மானியம் வீதம் அறிவித்திருந்தார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு அத்தகைய ஆக்கப்பூர்வமான எந்த திட்டங்களும் அறிவிக்கவில்லை. வெறுமனே விவசாயிகளை, வேளாண் பெருமக்களை திருப்திப்படுத்துவதாக இருக்கிறதை ஒழிய, ஒரு சம்பிரதாய வரவு செலவு கணக்காக இருக்கிறதை ஒழிய, தேவையின் கருதி, விவசாயிகளுடைய நலனை கருதி இன்னும் கலந்தாய்வு செய்யாமல் மாவட்டந்தோறும் வேளாண்மை வரவு செலவு கணக்கு அறிவிப்பதற்கு முன்னாடி மாவட்டந்தோறும் விவசாயிகளுடன், அதுவும் குறிப்பாக சிறு குறு விவசாயிகளுடன் கலந்தாய்வு செய்யாமல் எல்லாமே பெரும் விவசாயிகள் பயன்பெறுகின்ற வகையிலே தான் தமிழ்நாடு அரசினுடைய வரவு செலவு கணக்கு கடந்த 4 ஆண்டுகளாக இருப்பது அந்த வரவு செலவு கணக்கை கூர்ந்து ஆய்வாளர்களுக்கு தெரியும். இருப்பினும் கூட இந்த வரவு செலவு கணக்கு இந்த முறை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மக்களிடையே பரவலாக வரவேற்பை பெற்றிருக்கிறது. இருந்தாலும் பட்டியலின மக்கள் இந்த வரவு செலவு, வேளாண்மை வரவு செலவினால் எத்தகைய பயனும் பெறுவதாக தெரியவில்லை. இது மிகவும் வருந்தக்கூடியது. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுவாக வேளாண்மை வரவு செலவு கணக்கை வரவேற்றாலும் பட்டியலின மக்கள் நலன் கருதி, சிறு குறு விவசாயிகளின் கருதி அது தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை என்றே கருதுகிறது. நன்றி, வணக்கம்.